இப்ப இருக்கிறவங்க திரும்பி அவங்கவுங்க குடும்பம் போக்குவரத்து பிரச்சனை. அது மாதிரி மக்களும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். மக்கள் வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து நம்மளை தூக்கிட்டு போவாங்க தோல்ல அப்படின்லாம் நினைக்க கூடாது. மக்களும் தன்னால முடிஞ்ச உதவி. தன்னுடைய வீடு இருக்கு, அந்த வீட்டை சுத்தி ஒரு தண்ணி தேங்காம குப்பை சுத்த போடாம இவங்க தூய்மைப்படுத்திக்கணும். அரசாங்கமே எல்லாமே செய்யணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அரசாங்கம் செய்யும், அதுக்குண்டான காசை அவங்க எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்றது தவறு. நம்ம வந்து ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, ட்ரெயின்ல போகும்போது ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை குடிச்சு சாப்பிட்டான். அந்த பேப்பரை நான் பையில வச்சிருந்து அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறதுதான் அந்த குப்பையில போடுறான்னு நானும் சின்ன பிள்ளையில இருந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இவங்க அந்த மாதிரி நடக்கிறாங்களான்னாக்கா அது இல்லை. ஏன் அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியில வரல? ஒரு நிர்வாகங்கிறது ஒருத்தர் பேச்சை கேட்கணும். தந்தை பேச்சோ இல்ல தலைவர் பேச்சோ அந்த மாதிரிலாம் கேட்கணும். கேட்டா நல்லா இருக்கும். அது மாதிரி இருந்தாதான் ஒரு நல்ல நிர்வாகத்தை பார்க்க முடியும். இல்ல யார் நல்லவங்க நல்லவங்களா வந்து ஒண்ணு செய்யும் போது வேணா அவங்க நல்லவங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த காலங்கள் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதுதான்.